உலக வல்லரசுகளை பற்றி பேசும்போது அமெரிக்காவும் இந்தியாவும் எப்போதுமே இருவேறு துருவங்கள். அமெரிக்காவிடம் அல்ல குறையாத பணம், பிரம்மாண்டமான தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஹாலிவுட் என எல்லாமே இருக்கலாம். ஆனால் இந்தியாவிடம் அதையெல்லாம் விட மேலான ஒன்று இருக்கிறது. அதுதான் அன்றாட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மனித நேயம் மிக்கதாகவும் மாற்றும் வித்தை. அமெரிக்கா எல்லாத்துக்கும் சிஸ்டம் மற்றும் மெஷின்களை நம்பியிருக்கும் போது இந்தியா தன் குடும்பங்களையும் சமூகத்தையும் தொன்மையான அறிவையும் நம்பி வாழ்கிறது. ஜிடிபி வானளாவிய கட்டிடங்களை தாண்டி அமெரிக்காவால் நினைத்து கூட பார்க்க முடியாத இந்தியா அசால்ட்டாக செய்யும் 8 அன்றாட விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம். இந்தியா வெறும் ஆன்மீகத்தின் பிறப்பிடம் மட்டுமல்ல, அதை தினமும் சுவாசிக்கும் நாடு. தெருக்கோடி பிள்ளையார் கோவில், வேலைக்கு கிளம்பும் முன் ஒரு குட்டி கும்பிடு, வாரணாசி அல்லது ரிஷிகேஷ் தேடி போகும் லட்சக்கணக்கான மனிதர்கள் என ஆன்மீகம் இங்கே வாழ்க்கையோடு கலந்தது. அமெரிக்காவில் ஆன்மீகம் என்பது ஏதோ வார இறுதியில் செய்யும் ஆப்ஷனல் விஷயம். ஆனால் இந்தியாவில் அதுவே ஒரு வாழ்வியல் முறை. அமெரிக்காவில் மருத்துவ செலவு செய்த கடனாளியானவர்கள் பல உண்டு. ஆனால் இந்தியாவில் மருத்துவ வசதி என்பது சாமானியர்களுக்கும் எட்டக்கூடிய விலையில் கிடைக்கிறது. அது மட்டுமா, அலோபதி மருத்துவத்தை தாண்டி ஆயுர்வேதம், யோகா, தியானம் போன்ற நம் பாரம்பரிய கலைகள் நோயே வராமல் நம்மை பாதுகாக்கின்றன. இதனால்தான் உலக நாடுகளிலிருந்து பலரும் சிகிச்சைக்காகவும் ஆன்மீக அமைதிக்காகவும் இந்தியா நோக்கி ஓடி வருகிறார்கள். மதுபானி ஓவியங்கள், காஷ்மீரி சால்வைகள், ராஜஸ்தானி மினியேச்சர்கள் என இந்தியாவின் பாரம்பரிய கலைகள் தலைமுறையாக கடத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாமே ஃபேக்டரிகளில் மெஷின் மூலம் தயாராகும் போது இந்தியாவில் இன்னும் கைவினைஞர்களின் கைவண்ணத்திற்கு மதிப்பிருக்கிறது. இதனால் கிராமப்புற பொருளாதாரம் வாழ்வதோடு நம் கலாச்சாரமும் உயிர்ப்போடு இருக்கிறது. இந்தியாவில் கூட்டு குடும்பம் என்பது வெறும் சினிமாக்களோடு முடிந்து விடுவதில்லை. அது பல கோடி மக்களின் நிஜ வாழ்க்கை. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, பேர குழந்தைகள் என எல்லோரும் ஒரே கூரையின் கீழ் வாழ்வதை பாரமாக யாரும் நினைப்பதில்லை, வரமாகத்தான் கருதுகிறார்கள். அமெரிக்காவின் தனிநபர் சுதந்திர கலாச்சாரம் கொடுக்க தவறிய ஒரு பாதுகாப்பு உணர்வையும் பாசத்தையும் இந்த கூட்டு குடும்ப முறை நமக்கு தருகிறது. இந்தியாவின் பக்கத்து வீட்டுக்காரர்கள் வெறும் முகங்கள் அல்ல, அவர்கள் நம் குடும்பத்தின் ஒரு அங்கம். நம் ஊர் திருவிழாக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். ஒரு கப் டீ குடித்தபடி மணிக்கணக்கில் பேச இங்கு கூட்டம் இருக்கும். அமெரிக்க வாழ்க்கையில் தனிமையும் தனிநபர் ரகசியமும் அதிகம். ஆனால் இந்தியாவில் இருக்கும் அந்த பாசமான சத்தம் கஷ்டங்களை மறந்து மனிதர்களை ஒன்று சேர்க்கிறது. இந்தியாவில் நிம்மதியாக வாழ்வதற்கு அமெரிக்காவை போல லட்சக்கணக்கில் கொட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை. மலிவான காய்கறிகள், நியாயமான வாடகை, சாமானியர்களும் பயன்படுத்தும் பொது போக்குவரத்து என எல்லாமே பட்ஜெட்டுக்குள் அடங்கும். இது கஞ்சத்தனம் அல்ல, இருக்கும் வசதியை வைத்து வாழ்க்கையின் சின்ன சின்ன சந்தோஷங்களையும் அனுபவிக்கும் வித்தை. இந்தியாவின் கரடு முரடான புவியியல் அமைப்பு நம் இராணுவத்தை உலகின் மிக சிறந்த பனிமலை போர் வீரர்களாக மாற்றியிருக்கிறது. இந்திய இராணுவத்தின் ஹை ஆட்டிடியூட் வார்ஃபேர் ஸ்கூல் உலக புகழ்பெற்றது. இமயமலையின் மிக கடுமையான குளிரிலும் உயரத்திலும் எப்படி போரிட வேண்டும் என்பதை அமெரிக்க இராணுவமே நம்மிடம் பார்த்து வியந்து கற்றுக்கொள்கிறது. உலகிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாட்டின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் வீரர்கள் இதில் இணைகிறார்கள். அமெரிக்க இராணுவம் நவீன வசதிகள் கொண்டதாக இருக்கலாம், ஆனால் இந்திய இராணுவம் எல்லையை காப்பது மட்டுமன்றி பேரிடர் காலங்களில் உள்ளூர் மக்களோடு மக்களாக கலந்து அன்போடும் ஒழுக்கத்தோடும் சேவை செய்யும் ஒரு மக்களின் இராணுவம்.